அண்ணனுக்கு தன்னால் ஒரு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாதே, தன்னால் பிரிவு வந்துவிடக்கூடாதே, இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஏன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் அவள் ஒரு கிணற்றில் தள்ளி தானும் இழந்த அந்த நல்லதங்காள் கிணறு என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப நல்லதங்காள் நிஜமான பொண்ணா? எந்த கதவு இல்லத்தில் வாழ்ந்தாள், எப்போ வாழ்ந்தாள், ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கதை 500 வருடமாக நல்லதங்காளை கதையில் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. கதையில் நல்லதங்காள் வாழ்ந்துட்டே இருக்கிறார். நிஜத்தில் ஒருவருக்கு 50 வருஷம் 100 வருஷத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. ஆனா 500 வருடமாக நல்லதங்காள் இருக்கிறார் என்றால் அது நல்லதங்காள் அல்ல. அதன் பின்னால் ஒரு அறம் சொல்லப்படுகிறது. அந்த அறம் என்ன அப்படின்னா, அவள் தன் குழந்தைகளை எல்லாம் கொல்வதற்கு தயாராக இருக்கிறாள். ஒரு பெண் வாழ்நாளில் எடுக்காத முடிவு ஏதேனும் ஒன்று இருக்கும் என்றால் அது தன் பிள்ளைகளை கொண்டு தான் சாவோம் என்பதை எடுக்கிற முடிவு தான். அப்படி எடுக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம், தான் பிழைத்து விடலாம், அல்லாவிட்டால் தான் தன் வாழ்க்கையை பறிகொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்றுதான் நினைப்பார்கள். இவள் கிணற்றில் அந்த குழந்தைகளை போடுவாள். அந்த நல்லதங்காள் கூத்து பார்த்த எனக்கு தெரியும். அந்த கிணற்றுக்குள்ளாடி அந்த பொம்மைகளை போடுகும் போது அந்த பொம்மலாட்டக்காரரே கண்ணீரோடு தான் சொல்லுவார். 3 குழந்தைகளை போட்டுட்டார். 4வது சின்ன குழந்தைகள், 4வது 5வது குழந்தைகள் கேட்கும், நாங்கள் மட்டுமாவது இருந்து விடுகிறோம், பசிதானே அம்மா, இனிமேல் சாப்பாடு கேட்க மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம், யாரிடமும் கையேந்த மாட்டோம், ஒரு செடி கொடியை போல இந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அம்மா சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை மக்களே, தாய் இறந்து விட்டால் தாய் இல்லாத பிள்ளைகள் என்னெல்லாம் பாடுபடுவாங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். அப்படி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், மகிழ்ச்சியாக சாவோம் என்று எல்லோரையுமே அவன் பறி கொடுக்கிறான். அண்ணனுக்கு விஷயம் தெரிகிறது, வருகிறான், மனைவியை கண்டிக்கிறான். தானும் அதே கிணத்தில் விழுந்து இறப்பதற்கு துணியும் போது கடவுள் வந்து அவர்களை காட்டி அவர்களை எல்லாம் அவதூதர்களாக ஆக்கிட்டாங்க. தெய்வம் அவர்களுக்கு பிரசன்னமாகி அவர்களை எல்லாம் கடவுள் அழைத்துக் கொண்டார் என்று கதை முடிகிறது. நமக்கு கதை அல்ல. ஆனால் இந்த கதைக்கு பின்னால் நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோட்டிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, வீடு தேடி வந்தவர்களை ஏன் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க? உங்கள் உறவுகளுக்கு உங்கள் வீட்டில் ஏன் ஒரு வேளை உணவு இல்லை? அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வருகையை ஏன் வெறுக்கிறார்?